ஏன் ஸ்வேதா என்னைய கால் பண்ணி கோயிலுக்கு வர சொன்னீங்க? எதுவும் விசேஷமா? அட எனக்கும் தெரியாதுங்க. அண்ணி தான் உங்களுக்கு கால் பண்ணி உங்களை கோயிலுக்கு வர சொன்னாங்க. ஆமாப்பா, நான் தான் உங்களை கால் பண்ணி வர சொன்னேன். கோயிலுக்கு ஒரு நேர்த்திக்கடன் இருக்கு, அதுதான் நீங்களும் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு. ஓ அப்படியா? சரி சரி, பண்ணிடலாம். என்ன பண்ணணும்? நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, நம்ம ஸ்வேதா பண்ணால் போதும். அண்ணி நான் இது வேண்டிக்கவே இல்லையே. அதுவா, அத்தை உனக்காக இது நல்ல சம்மந்தம்னு வேண்டிக்கிட்டாங்களாம், அதனால தான் உன்னை வச்சு பண்ண சொன்னாங்க. என்கிட்ட கால் பண்ணி சொன்னாங்க. ஓ அப்படியா? அன்னதானம் பொண்ணுமா? ஆ, அன்னதானம்மா? தீச்சட்டி எடுக்கணும். என்னது தீச்சட்டியா? என்னாலலாம் முடியாது. ஸ்வேதா எனக்காக ஒரு இடம் பண்ணு. நான் பார்த்ததே இல்லை பக்கத்துல இருந்து. ஏன் போங்க கம்முன்னு, நீங்கள் வேற தீச்சட்டி எடுக்கணுமாம்ல? தீச்சட்டி என்னை ஆளை விடுங்க சாமி. எங்க ஓட பார்க்குற? இன்னைக்கு நீ மாட்டிக்கிட்ட செம்மையா. என்னங்க இங்கே என்னைய பாருங்க, நான் பாவம்ல, எனக்கு அழுவியா வருதுங்க. கேட்குறப்பயே பயமாக இருக்குங்க. என்னை ஆளை விடுங்க. அடா, அவன் அப்படித்தான் சொல்லுவான், நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. ஆ அண்ணி சுடுது அண்ணி. இது எப்படி அண்ணி நான் சுற்றி வர முடியும்? கமான் ஸ்வேதா, யூ கேன் டூ இட். கமான் கமான். ஏன்டா எடுபட்ட வயலே, உனைய கல்யாணம் பண்ணுறது தாண்டா என்னைய சட்டி தூக்க விட்டுருக்காங்க. ஐயோ எரியுதே, நான் யார்கிட்ட சொல்லுவேன்? ஸ்வேதா, அமைதியாக தீச்சட்டி எடு, இல்லைன்னா உனக்கு கல்யாணம் நின்று போயிரு பார்த்துக்கோ. நானும் எல்லா படத்தில் பார்த்துருக்கேன். ஹீரோயின் கஷ்டப்பட்டா ஹீரோவுக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த ஆள் பார்த்து சிரிக்கிறாரு. சரி நட நட, இப்படியே நின்று பேசிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு நீ நேர்த்திக்கடன் முடிக்க மாட்டேன். இன்னைக்கு ஃபுல்லாக கையிலே வச்சுட்டு இருக்கணும். அட வா ஸ்வேதா, நீ என்ன ஸ்வேதா அப்படி இன்னும் அழுதுகிட்டே கிடக்க? இப்படின்னுக்குள்ள நம்ம கோயிலுக்குள்ள போயிடலாம் வா. என்னங்க இது ஒரு நிமிஷம் பிடிங்களே, நான் சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அஸ்கு புஸ்கு, நான் என்ன கேனையானா? ஏன் தலையில கட்ட வைக்கிற நீ? எல்லாம் உஷாரு தான், நான் தான் மாட்டிக்கிறேன். ஸ்வேதா, சுற்றி வந்தாச்சு, போய் சாரி மாற்றிட்டு வா வச்சுட்டு. ஐயோ ஆத்தி முடிஞ்சிச்சா? தப்புச்சண்டா சாமி. தம்பி, நாளைக்கு கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம், நீங்களும் வந்துடுங்க சரிங்களா? அப்படியா? நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ் இருக்குமே, நான் என்னன்னு கேட்டுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஐ ஜாலி, பர்ச்சேஸ் போகிறோமா? எனக்கு உங்களை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக எடுக்கணும் சரியா? அடியே லூஸு, உனக்கு தான் நம்ம மெயினாக எடுக்கவே போகிறோம், நீ தானே கல்யாணம் பொண்ணு. நான் தானே கல்யாணம் பொண்ணு. சே, இப்படி உச்சி வெயில நடக்க விட்டு மண்டையை குழப்பி விட்டீங்க. ஆமாம் ஆமாம், நீ தெளிவு தான். அப்புறம் என்ன, எல்லாரும் ஷாப்பிங்கில் பார்ப்போம். என்னங்க நாளைக்கு எப்படியாச்சும் லீவ் போட்டு நீங்கள் வந்துடுங்க சரிங்களா? உங்களுக்காக நான் காத்துட்ருப்பேன். சரி ஸ்வேதா, நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? இதெல்லாம் நல்லா பேசுங்க, ஆனால் ஓட விட்டு வேடிக்கை பார்த்தீங்களா என்ன வரைக்கும் நீ? சரி சரி, விடு விடு, சாமிக்காக பண்ணுறது தானே, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் என்ன, நாளைக்கு நாங்கள் சாரி எடுக்க போகிறோம், எல்லோரும் வந்துடுங்க. தேங்க்யூ.